ஓம் சக்தி. சிறப்பு பார்வை. அவன் இப்பொழுது திரும்புவான். பதிவு 1. இத்தலைப்பின் கீழ் நாம் காணப்போகும் நிகழ்வு மேல்மருவத்தூர் அற்புதங்கள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. நன்றிகள். தகவல் நூல் மேல்மருவத்தூர் அற்புதங்கள். வெளியீடு ஆதிபராசக்தி கல்வி மருத்துவ பண்பாட்டு அறநிலையம். பக்கம் எண் 67. 1979ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 9ஆம் நாள் வெள்ளிக்கிழமை ஆலயத்தில் உள்ள அதர்வன பத்ரகாளி சிலை பிரதிஷ்டை செய்ய தயாரான நிலையில் அச்சிலையை உருவாக்கம் செய்திட்ட மந்திர பக்தர் தன்னுடைய நண்பரிடம் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்யும் பொழுது பீடத்தில் நவரத்தன கற்களை வைப்பதற்கு வாங்கி வரும்படி முன்னதாகவே கூறியிருந்தார். ஆனால் மேற்குறிப்பிட்ட நாளில் அனைத்தும் தயாரான நிலையில் நண்பர் நவரத்தன கற்களை வாங்கி வரவில்லை. மந்திர பக்தர் கோபமடைந்தார். நண்பர் கூறினார், சார், நீங்கள் சொல்லியபடி பாபாலால் என்ற வைர வியாபாரிக்கு போன் பண்ணினேன். போனில் பாபாலால் என்று பதில் வந்தவுடன் உங்களிடம் நவதானியம் இருக்கிறதா என்று கேட்டுவிட்டேன். அந்த கம்பெனியினால் மிக கோபத்துடன் இது பாபாலால் வைரக்கடை, மளிகை கடை அல்ல என்று கூறி போனை வைத்து விட்டான். அரை மணி நேரம் கழித்து மீண்டும் போன் செய்தேன். மறுபடியும் வாய் தவறுதலாக நவதானியம் இருக்கிறதா என்று கேட்டுவிட்டேன். அவர்களிடம் சரியான வசூலை வாங்கிக் கொண்டேன் என்றார். என் கையில் உள்ள நவரத்தன மோதிரத்தை தந்து விடுகிறேன் என்றார். மாலை 6 மணிக்கு அவர்கள் அனைவரும் கோயிலை வந்தடைந்தனர். அப்பொழுது அன்னையின் அருள்வாக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மந்திர பக்தர், 2 நண்பர்கள் மூவரும் அன்னையின் முன் விழுந்து வணங்கினர். அன்னை நவதானியம் கேட்ட நண்பரை பார்த்து, என்ன மகனே, வைரக்கடையில் நவதானியம் கேட்டாயா என்றாள். அவர் அதிர்ச்சி அடைந்து, தாயே, நான் செய்த பிழையை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டினார். அன்னை எல்லையற்ற பரிவோடு, மகனே, உனக்கு ஏன் கவலை? நான் தான் உன் உள்ளிருந்து நவரத்தனம் என்று சொல்வதற்கு பதிலாக நவதானியம் என்று சொல்லும்படி வைத்தேன். எனக்கு எதற்கடா நவரத்தினம்? நவரத்தினம் வைக்கின்ற அதே முறையிலேயே நவதானியங்களை வைத்து பிரதிஷ்டை செய்து விடுங்கள் என்று ஆணையிட்டாள். இந்நிகழ்வினை ஆழ்ந்து கவனித்தால் அன்னையின் விருப்பம் நவதானியம் வைக்க வேண்டும் என்பதே. அம்மந்திர பக்தரோ நவரத்தினத்தை வைக்க விரும்பினார். ஆனால் அன்னை விளையாடினாள். நவதானியம் என நண்பரின் ஆழ் மனதில் பதிவிட்டாள். அதுவே வாய் தவறி சொற்களாக வந்துவிட்டது. சொல்லும் அவளே, நம்மை இயக்கும் செயலும் அவளே. இந்நிகழ்வு நம் ஆழ் மனதை இயக்கும் சக்தியாக அன்னை வீற்றிருக்கிறாள் என்பதை வெளிப்படுத்துகிறது. தொடர்ந்து கவனிப்போம். கவனித்து அறிந்து கொள்வதற்கு என் நன்றிகள். ஓம் சக்தி.